கொதிக்கிற தண்ணியில் பாதி உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 3/4 பதம் வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மற்றொரு கடாயில் ஆயில் விட்டு 2 முட்டையை மிளகு உப்பு சேர்த்து நல்லா கலந்து அதை வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு நீல வாக்கில் நறுக்கிய முட்டைக்கோஸ், குடமிளகா, பீன்ஸு சேர்த்து நல்லா வணக்குங்க. கேரட்டும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், கறி மசால் தூள் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. வேக வச்ச வடித்த பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறுங்க. சிக்கனை வறுத்து அதில் பிச்சு போடுங்க. முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி கொத்தமல்லி தூள் தூவி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை நாமளே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.